கறி பிரியாணி டேஸ்ட்டில் சும்மா கம கமன்னு மீல் மேக்கர் வச்சு பிரியாணி. இது நம்ம சாப்பாடு செய்கிற அரிசி வச்சு செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படின்னு பார்த்துடலாங்களா? 2 கப் அளவுக்கு மீல் மேக்கரை சுடுதண்ணியில் போட்டு வச்சுட்டு அது கூட தயிர், பிரியாணி மசாலா, மிளகாத்தூள், உப்பு இதை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ எப்படி பிரியாணி செய்யலாம்னு பார்த்துடலாம். அதுக்கு பாருங்கள், ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக மல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், குக்கர் தான் வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெயும் கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கிறேன். இது கூட ஹோல் கரம் மசாலா பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ, பிரியாணி இலை, சோம்பு எல்லாம் சேர்த்துட்டு இது கூட 2 பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கலாம். இது நல்லா கோல்டன் கலரில் வரணும். இப்போ அரைச்ச அந்த மசாலாவை சேர்த்துட்டு இது பச்சை வாசனை போக வதக்கியாச்சு. இப்போ 2 பெரிய சைஸ் தக்காளி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா குழையிற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ ஊற வச்சு அந்த மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா பரட்டி விட்டுட்டு தண்ணி 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி நான் 4 கப் அளவுக்கு சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 1/2 மூடி அளவுக்கு லெமன் சேர்த்துட்டு நல்லா தளன்னு கொதிக்கும் போது 1/2 மணி நேரம் ஊற வச்சு நம்ம பொன்னி அரிசி இது கூட சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கும்போது கொஞ்சமாக மல்லியும் புதினாவும் சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் இருந்தால் சூப்பரான கமகமன்னு பிரியாணி ரெடிங்க.